அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். விசிக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு நியமனம் தற்பொழுது வெளியாகியுள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு நியமனம் செய்யப்பட்டுள்ளது. தொலைபேசியின் வாயிலாக இணைப்பிரிவு ஆசிரியர் நிரூபன் சக்கரவர்த்தி நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். சார், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தங்களது கட்சிகளுடைய பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு இன்னும் தொகுதி உடன்பாடு இழுபறி நீடித்து வருந்துச்சு. அதனிடையில கடந்த 2-3 நாட்களாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட திமுக தலைமை பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில இன்று அல்லது நாளைக்குள்ள தொகுதி எண்ணிக்கை, அதாவது எத்தனை தொகுதியில போட்டியிடும் விசிக என்பது குறித்து தகவல் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக வெளியாகிருக்குது. இந்நிலையிலே பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இரட்டை இலக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிக கோரிக்கை விடுத்த நிலையில அந்த கோரிக்கையை தொடர்ச்சியா பயன்பட்டு இந்நிலையில விசிக அடுத்த பணியாக தேர்தல் அறிக்கை குழு, அதாவது கடந்த வருடம் அதாவது 15 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இந்த முறை தொல் திருமாவளவன் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில 7 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்காங்க. இந்த பணிகள் அதாவது பிரதான கட்சியான திமுக அதிமுகவும் கடந்த டிசம்பர் மாசமே இந்த பணிகள் தொடங்கிட்டாங்க. அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு நத்தம் விஸ்வநாதன், செம்மலை, பொன்னையன், ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் கொண்ட 10 பேர் கொண்ட குழு ஏற்கனவே அறிக்கைகளை தயார் செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி திமுக பொறுத்தளவுக்கு கனிமொழி தலைமையில 12 பேர் கொண்ட குழு, அதுல கோவிச்செழியன், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், டிஆர்பி ராஜா, எம்எம் அப்துல்லா உள்ளிட்ட 12 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அதனுடைய இறுதி வடிவம் பெற்றி விரைவில் அந்த தேர்தல் அறிக்கை வெளியாகும் சொல்லப்பட்டது. இந்நிலையில இன்று சீமான், நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அதே மாதிரி நேற்று மதிமுக சார்பாக வைகோ தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. இந்நிலையில விசிக சார்பாக தேர்தல் அறிக்கை குழு தயார் செய்வதற்கான குழுவை இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு திரும்ப. அதுல எம்பி ரவிக்குமார், அப்புறம் மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன், துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, முதன்மை செயலாளர் குணவளவன் மற்றும் தலையாரி மற்றும் இளமாறன், பூவிலியன் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. அது போக அதை தொடர்ந்து விருப்ப மனு பெறும் அந்த இதுவும் அறிவிச்சிருக்காங்க. அதாவது விண்ணப்ப படிவத்துக்கு 100 ரூபாயும், விருப்ப மனு திருப்பி அளிக்கிறப்ப 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான தொகுதி உடன்பாடு நிறைவேற்ற நிலையில அடுத்த கட்ட பணிகளை விசிக தொடங்கி இருக்குது. தகவலுக்கு நன்றி நிரூபன் சக்கரவர்த்தி சார். விசிக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு நியமனம் செய்யப்பட்டுள்ளது. அந்த குழுவில் 7 பேர் இடம்பெற்றுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.